வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிக்கும் வருவாயப்பா. தேசம் செய்திகள் கவியரசன் தர்சன். தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக பழமை வாய்ந்த முதல் இந்து ஆலயமான பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயத்தில் இருந்து வெள்ளி ரதத்தில் ஆரோகணித்து அருள்மிகு சன்னாசி மலை ஆண்டவர் மாலை 6 மணி அளவில் செங் சன்னாசி மலை ஆண்டவர் சன்னிதானத்தை வந்தடைந்து மாசிமக திருவிழாவை தொடங்கி வைத்தார். 150 ஆண்டுகள் ஆன்மீக பாரம்பரிய வரலாற்றை கொண்டிருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நிர்வகித்து வரும் சன்னாசி மலை ஆண்டவர் திருத்தலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா மலேசியாவில் 4வது பெரிய திருவிழாவாகும். முதல் நாள் பொய்யாத விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த முருகனின் வரவை அன்று பூத்த மலரால் உன்னை அறிவிப்போம் வருவாயப்பா என்று பக்தி பரவசத்தோடு அவரின் வருகையை பக்தர்கள் கொண்டாடினர். போரில் வெற்றி பெற்ற போர் தளபதியின் வெற்றியை கொண்டாட ஆவலோடு காத்து கொண்டிருந்த மக்களைப் போல எதிர்பார்த்து கொண்டிருந்த முருக பக்தருக்கு யாமிருக்க பயமேன் என்ற கம்பீரத்தோடு வெளித்தேறி வந்த அழகு முருகனை பல்லாக்கில் ஏற்றி நாதஸ்வர மேலதாளத்தோடு நகரத்தாரின் மயிலாட்டத்துடனும் உள்வேதி ஊர்வலம் வந்து பக்தர்கள் மனதை சாந்தப்படுத்தினர். முதல் நாள் இங்கிருந்து வேலும் விநாயகரை பொய்யாத மூர்த்தி ஆலயத்திற்கு கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்து காலை முருகனுடைய சொர்ண அங்கி சார்த்தி அலங்காரத்தோடு வெள்ளி ரதத்தில் ஆரோகணித்து 6 மணி அளவில் சன்னாசி மலை ஆலயம் சேர்ந்தார். அன்னக்கொடி கட்டி மறுநாள் மாசிமகத்தன்று சிறப்பான அபிஷேகத்தோடு காவடிகள் பால்குடங்கள் ஊர்வலத்துடன் கூடி மகேஸ்வர பூஜைக்கு பிறகு மதியம் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கி மாலை 6 மணி அளவில் முருகன் மீண்டும் இங்கிருந்து எழுந்தருளி பொய்யாத ஆலயம் சென்றடைவார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.